நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஜூன் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா சர்வ ஏகாதசி நாளானது வருதுங்க. இந்த சர்வ ஏகாதசி நாள்ல பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல சொத்து ரீதியான பிரச்சனை, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கலாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுவதற்கு நீங்க இந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. அதே போல இந்த சர்வ ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு எந்த மாதிரி முறையில வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே அது பெருமாளுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாள் பாத்தீங்கன்னா பல பேருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகவே கண்டிப்பா இருக்குங்க. அதாவது இந்த ஏகாதசி நாள்ல பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு நீங்க மனதார வேண்டி எந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பரிகாரம், இந்த பரிகாரத்தை நம்ம சொல்லலாங்க. சோ கண்டிப்பா ஏகாதசி அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அதாவது பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக விற்காமல் இருக்கக்கூடிய நிலத்தை நல்ல விலைக்கு விற்க வேண்டும் என்ற எண்ணம் பல பேருக்கு இருக்குங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க விற்கக்கூடிய நிலம் பாத்தீங்கன்னா விற்காமல் பாதியிலே நின்றுவிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த விஷயத்தில் சில தடங்கள் என்ன மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போதே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிலத்தை நீங்க விற்க வேண்டும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு புது நிலத்தை வாங்கணுன்ற ஆசையும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நிலம் வாங்கக்கூடிய ஆசை இருந்தா மட்டுமே போதாதுங்க, அதுக்கு தேவையான பணமும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்க கையில இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாங்க. நிலத்தோட மதிப்பு அதிகமா இருக்கிறதுனால வாங்க முடியாத சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகவும் வாய்ப்பு இருக்குங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், சிக்கல், இது எல்லாமே சரி ஆகுவதற்கு எந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க. சோ ஏகாதசி அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வில்லங்கமான நிலத்தை வாங்கிக்கிட்டா உங்களிடம் நிலத்தை விற்றவர் உங்களை ஏமாற்றி விட்டார் அப்படின்ற பிரச்சனை கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து விடுபடவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க. அதே போல ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யறவங்க இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு பரிகாரம், எளிமையான பரிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஏகாதசி அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரம் பாத்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பல மடங்கு பலன் கிடைக்குங்க. அதனால கண்டிப்பா இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு இந்த பரிகாரத்திற்கு என்ன பொருள் தேவை அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆலமரத்தின் 3 இலை கண்டிப்பா தேவைங்க. அதே போல 3 துண்டு பச்சை கற்பூரம் இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவே அவசியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாங்க.
இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதசி அன்னைக்கு நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இரட்டிப்பு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்க என்னைக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக பேச போறீங்களோ அன்னைக்கே செய்யலாங்க. இல்லைன்னா புதுசா நிலம் வாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிலம் வாங்கக்கூடிய அந்த நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க. இந்த வழிபாட்டை நீங்க இந்த மாதிரி நாள செய்யறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. 3 ஆழமர இலைகளை எடுத்து ஒரு இலைக்கு மேல் இன்னொரு இலையை வைத்து அடுக்கி வைத்துக் கொள்ளுங்க. அதன் உள்ளே பார்த்தீங்கன்னா 3 துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து சுருட்டி ஒரு மஞ்சள் நிற நூல் போட்டு கட்டி தயார் செய்து வைத்து கொள்ளலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு செல்லணுங்க. அந்த அர்ச்சகரிடம் பார்த்தீங்கன்னா இந்த இலையை கொடுத்து பெருமாள் பாதங்களில் வைத்து தரும்படி கேட்டுக்கொள்ளுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு, பூ, பழம், துளசி இலைகள் இது எல்லாமே எடுத்துக்கொண்டு போய் சென்று உங்கள் பெயரை சொல்லி பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆலமர இலையில் பச்சை கற்பூரத்தை சுருட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு பேக் அல்லது உங்க பர்ஸ்லயே நீங்க வைத்து கொள்ளலாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை பேச செல்ல வேண்டக்கூடிய அந்த இடத்துக்கு போகும்போது இது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் பாதத்தில் வைத்து எடுக்கப்பட்ட இந்த 2 பொருள் பார்த்தீங்கன்னா உங்க கையில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பா யோகம் அடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா தீருங்க. இந்த ஆலமர இலைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவசியம், பணவசிய தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் பெருமாள் பாதங்களில் வைக்கும் போது அதனுடைய சக்தி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெருமாளை கும்பிடும் போது பார்த்தீங்கன்னா புதனின் அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாவே கிடைக்குங்க. அதனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு இந்த ஒரு பரிகாரத்தை சர்வ ஏகாதசி அந்த நாள்ல செய்து பாருங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வசியத்தன்மை கொண்ட பச்சை கற்பூரத்தையும் இதுல வைத்திருக்கனால உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே இது முறியடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் உங்களை நெருங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லலாங்க. சக்தி வாய்ந்த எளிமையான இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு நீங்க செய்தால் மட்டுமே பெருமாளோட முழு ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாவே கிடைக்குங்க. இந்த பரிகாரத்துக்கு அதிக பொருள் தேவையே படாதுங்க. 2 பொருளை வச்சு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த பரிகாரத்தில் சொல்லப்பட்ட பொருள் பார்த்தீங்கன்னா ஆலமர இலை மற்றும் பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால இந்த பொருளை மட்டும் வாங்கி இந்த பரிகாரத்தை நீங்க இந்த சர்வ ஏகாதசி நாள்ல செய்து பாருங்க. பெருமாளோட பாதங்களில் இந்த 2 பொருளை வைத்து கும்பிடும் போது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்க பெருமாள் முன்னாடி மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளணுங்க. உங்க மனதில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் பெருமாள் பாதங்களில் வைத்து கும்பிடும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாருக்குமே ஒரு முடிவு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பா ஏகாதசி நாள்ல இந்த ஒரு பரிகாரத்தை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சர்வ ஏகாதசி நாள் அன்னைக்கு பெருமாளுக்கு என்ன ஒரு பரிகாரத்தை செஞ்சா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல பெருமாளுக்கு எந்த மாதிரி முறையில வழிபாட்டு முறையை செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.